என்ற வகையிலே சொல்லியிருக்கிறார். எங்கள் நிலைப்பாடும் அதுதான். அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருப்பதை அவருடைய முதல் பேச்சிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்களும் அதே விதத்தில் ஆட்சிக்கு எப்படி திமுக கூறுகிறதோ அதை போல 6 மாத காலம் அமைதியையும் பொறுமையும் கடைபிடிப்பதென்றும் இந்த அரசு எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல முயற்சிகள், நல்ல திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் எங்கள் விருப்பத்தை, வாழ்த்துக்களை இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னர் தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய பக்தவச்சலம் அவர்களையும் மற்ற தலைவர்களையும் வீடு தேடி சென்று பார்த்ததைப் போல இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களும் இதுவரை முதலமைச்சராக இருந்த சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கும் சென்று பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்களின் இல்லங்களுக்கும் அலுவலகத்துக்கும் சென்று ஒரு நல்ல முன்மாதிரியை ஃபார் ஹெல்தி பாலிடிக்ஸ், ஆரோக்கியமான அரசியல் தழைப்பதற்கு அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த அணுகுமுறையை மெச்சுகிறேன். அதற்கு என் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெற்ற நிர்வாக குழுவில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிற தீர்மானங்களில் முதல் தீர்மானமே மதச்சார்பின்மை, சமூக நீதி, ஜனநாயகம், கூட்டாட்சி கொள்கை, போதை கலாச்சார ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு இவற்றை பாதுகாத்து இந்த நெறிகளிலே இருந்து இம்மி அளவும் பிசகாமல் தமிழக அரசு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியை நடத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைக்கிறோம். கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் தீர்மானிக்கிற போது தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெருங்கேடாக பெருந்தீங்காக இருப்பது ஜூலிஃப்ளோரா என்று அழைக்கப்படுகிற சீமை கருவேல மரங்கள் தான். இன்று கேரளாவிலே எந்த இடத்திலும் அதை பார்க்க முடியாது. அது முளைக்கும் போதே சூரியனிலிருந்து வேரோடு பிடுங்கி எரிந்து விடுவார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாடு பூராவும் அடர்ந்து படர்ந்து விட்டது. இது நீக்கப்பட வேண்டும் என்று 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நான் ரிட் மனு தாக்கல் செய்தேன். பல அமர்வுகளிலே கலந்து கொண்டு இந்த ஜூலிஃப்ளோராவை அகற்றுவதற்கான வாதங்களை வைத்தேன். அப்பொழுது அந்த அமர்விலே இருந்த நீதியரசர் மாண்புமிகு செல்வம் அவர்களும் நீதியரசர் மாண்புமிகு கலையரசர் அவர்களும் சீமை கருவேல மரங்களை அடியோடு அகற்றுவதற்கு அரசாங்க அதிகாரிகளும் விவசாயிகளும் அனைத்து தரப்பினரும் முழுமையாக ஈடுபட வேண்டும், இவற்றை நீதிபதிகள் கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பினை 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி தீர்ப்பை வழங்கினார்கள். நீதிமன்றத்திலேயே என்னை பார்த்து நீதியரசர் செல்வம் அவர்கள், நீங்களே உங்களுடைய கட்சி தொண்டர்களோடு சென்று இந்த வேலையில் பணியில் ஈடுபடுவது மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பதாக இருக்கும் என்று சொன்னார். அதன்படி நான் பல மாவட்டங்களுக்கு சென்று இந்த சீமக்கருவேல மரங்களை அகற்றுகிற பணியிலே ஈடுபட்டேன். அதை போலவே அதற்கு பிறகு ஐடிஐ, சென்னையில் இருக்கக்கூடிய ஐடிஐ நிறுவனம், அங்கே இருக்கக்கூடிய சீமக்கருவேல மரங்களால் தான்
அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்றும் அங்கே இருக்கக்கூடிய அங்கே மான்கள்லாம் நிறைய இருக்கு, அங்கே அந்த சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றும் சீமைக்கருவேல மரங்களை அகற்றக்கூடாது என்றும் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து அதன் பேரில் மதுரை கிளையிலே கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலே பல அமர்வுகளில் நானும் கலந்து கொண்டு வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். கடைசியாக அவர்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளைக்கே அந்த வழக்கு வந்து அங்கே நீதியரசர் மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்களும் நீதியரசர் மாண்புமிகு பரத் சக்கரவர்த்தி அவர்களும் இருந்த அமர்வில் இந்த ஆண்டு 2026 ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி ஒரு இறுதியான தீர்ப்பை வழங்கினார்கள். சீமை கருவேல மரங்களை முற்றாக அகற்றினால்தான் விவசாயத்தை வேளாண்மையை பாதுகாக்க முடியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். அந்த சீமை கருவேல மரங்கள் பிராணவாயுவை உறிஞ்சிக்கொண்டு கரியமில வாயுவை உள்கின்றன. பூமிக்கடியில் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் நீரை உறிஞ்சிக் கொள்கிறது. 50 அடி 100 அடி வரை வேர் செல்லும். எவ்வளவு வெயிலடித்தாலும் சரி அந்த பசுமை மாறாது. அந்த சீமைக்கருவேல மரங்களில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த மரங்களுக்கு கீழே ஆடு மாடுகள் போய் நிழலுக்கு கூட நிற்காது. அப்படி நின்றால் அதுக்கு சிறை பிடிக்காது. அது பசுவாடாக இருந்தாலும் சரி, எருமமாடாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஆடு மாடுகளே அங்கே செல்லாது. இப்படி சுற்றுச்சூழலை படுநாசமாக்கக்கூடிய இந்த சீமைக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு அரசாங்கம் முழுமூச்சாக ஈடுபட வேண்டும் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசு அதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களின் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் மூலமாக வலியுறுத்திக் கொள்கிறேன்.